வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய நாய் புருசுலி கழுத்தில் ஒரு சோப்பி மாலை கிடக்கும், அந்த சங்கு மாலை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நிறையா பயன்படுத்துறதில்ல, அதை பயன்படுத்தலாம் எல்லா இடத்துலையுமே. ரொம்ப யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், ஒரு ஆன்டிக் மாதிரி இருக்கும் அது. அண்ட் அதில் எப்படி ஓட்ட போடுறது, சோப்பி மாலை எப்படி ஓட்ட போடுறது, எப்படி கோக்குறது, எப்படி கட்டுறது, கட்டி நம்ம நாய் கழுத்தில் எப்படி கட்டுறது, அதுதான் அந்த காணொலி. தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள காணொலி இருக்கும். ஃபஸ்ட்டு காணொலி தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஃபஸ்ட்டு காணொலியாக இருக்கும் நாய்களுக்கு கழுத்தில் போடுறது. நம்மளோட சேனலில் தான் போடுறோம்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் பெல்ட்லேயுமே வந்து அப்படி வச்சு தச்சுக்கலாம். இது வந்து ஒரு அடித்தளம் தான். வணக்கம் தமிழகம், மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு மாலை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சோஃபி முத்தை வச்சு இதை நம்ம ராமேஸ்வரம், தூத்துக்குடி இந்த மாதிரி கடற்கரை ஏரியா போய்ட்டு கிடைக்கும். இது ராமேஸ்வரத்தில் நிறையா கிடைக்கும். இதில் 2 வகையான டைப் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ளீச் பண்ணது. என்னை கேட்டால் நீங்கள் ப்ளீச் பண்ணாதது வாங்கி பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படி உங்களுக்கு ஏன்னா ப்ளீச் பண்ணாத வந்து ஓட்ட போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ளீச் பண்ணது வந்து கொஞ்சம் ஓட்ட போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஓட்ட போட்டு தான் மாலை பண்ணணும். அது எப்படி ஓட்ட போடுறது, இது எதனால் இந்த மாலை பண்ணோம்னா அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அரபியர்கள் இருக்காங்கல்ல, அரபியர்களோட நாய், குதிரை அது மாதிரி இடத்துலலாம் அவங்க வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க, மாலையை கட்டி போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, அங்கேயுமே நிறையா இடத்துல இந்த மாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம தமிழ்நாட்டில் நிறையா கிடைச்சாலுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து பயன்பாட்டில் வந்து நம்ம வந்து ரொம்ப குறைவாக பண்ணுறோம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா விளையாட்டாக போடுறோம். சோப்பி முத்து நம்ம வந்து இந்த தாயம் இல்லை ஜோசியம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். அது வந்து அது மாதிரி அங்கே இதை நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ இதை வச்சு இதை கடலில் எடுக்கிற மீனவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வேலைவாய்ப்பு தேடி கொடுக்குற மாதிரி. அதனால் இது வந்து நம்ம நாட்டிலேயே நம்ம வந்து நிறையா விதமாக அதை பயன்படுத்தலாம். ஒரு விதமான பயன்படுத்தல் வந்து நம்ம நாய்களுக்கு நான் வந்து இது வந்து ஒரு மாலையை செஞ்சு கட்டி நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். அது மாதிரி கண் திருஷ்டியுமே வந்து அரபியர்களும் சரி, ஆஃப்ரிக்கன்ஸும் சரி, கண் திருஷ்டிக்கு தான் அதை வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இந்த முத்துக்களை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும், என்னோட தப்பான கேள்வி வந்ததில்லை, பட் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது மாதிரி அழகு சாதனங்கள் அவங்கள அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி தங்கம், வைரூரியம் போடுறோமோ, நம்ம ஊரில் தங்கம் மாதிரி வைரமாக யூஸ் பண்ணுறோமோ, அது மாதிரி இது வந்து அங்கே உள்ள ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த நபர்கள் வந்து கென்யா, ஜிம்பாப்வே அது மாதிரி அங்கே உள்ள நாட்டில் வந்து இது வந்து பயன்பாட்டில் அதிகமாக இருக்குங்க இந்த முத்து ஆனது. சரியா? அதுக்கு நம்ம இந்த மாலை செய்கிறதுக்கு வந்து இந்த கயிறு வேணும். இது வந்து நூல். இந்த நூல் வந்து மிளகுல ஆன நூல். நீங்கள் அமேசானில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த நூல். வேக்ஸ் த்ரெட்னு போட்டாலும் வரும், இல்லை ஊரில் கிடைச்சாலும் வாங்கிங்க. அது அதில் பண்ணால் தான் நல்லா டஃப் இருக்கும். வேறு இன்னும் நம்ம நார்மல் நூலில் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் உறுதித்தன்மை இதில் ஜாஸ்தி இருக்கும். சரியா? இது ஒன்று வேணும். ஒரு பட்டைத்தாள், சாண்ட் பேப்பர், இந்த பட்டைத்தாள் ஒன்று வேணும். அது மாதிரி இது ஓட்ட போடுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பென் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல பெரிய ஊக்கு இருக்குல்ல, பெரிய ஊக்கு இருந்தாலும் சரி. சரியா? ஏன்னா அது ஓட்ட போடுறதுக்கு இந்த மாதிரி ஓட்ட போடணும். நீங்கள் இது மாதிரி சின்ன ஓட்டையை போட்டுட்டு இதை போட்டு தேய்க்கணும். தேய்ச்சி ஒரு சமமாக கொண்டு வரணும், சமநிலை கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு மாலை வந்து நாய் கழுத்தில் உட்காரும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நாய் கழுத்துக்கு போட்டுக்கலாம், நம்ம கழுத்துக்கே நம்ம கைக்கு பிரேஸ்லெட்டாக கூட போட்டுக்கலாம். நான் எப்படி பண்ணுறது, இது வந்து முதல் தடவை இதுதான் நான் பண்ணுறதா முதல் காணொலி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாருமே இதை பண்ணி பார்த்ததில்ல. நான் காணொலி நாய்களுக்கு போட்டு இதை என் நாய்க்கு போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி நீங்களும் அதில் பயனடையணும். அது மாதிரி இந்த மாலையில் வந்து நீங்கள் வந்து பெல்ட்லேயே வச்சு தைக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த என்னோட நாய்க்கு நான் போட்டிருக்கேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த காணொலியில் நான் வைக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ வாங்க அந்த காணொலியில் போவோம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது காணொலியை பார்க்கலாம். இது எப்படி ஓட்ட போடுறேன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரொம்ப ஈஸிங்க இது ஓட்ட போடுறது, ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. உங்கள் நாயோட கழுத்தோட அளவு எடுத்துக்கணும், இந்த நூல் எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த சேப்பு வச்சு சேப்பு வைங்க, பிளாக் இருந்தால் பிளாக் எடுத்துக்கோங்க. வாங்க ஓட்ட போடுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே இந்த முத்து எடுக்கிறீங்கல்ல, இதை சங்கு எடுக்கிறீங்களா, சோப்பி சங்கு எடுக்கிறீங்களா, வந்து எல்லாமே ஒரே சைஸில் எடுத்துக்கோங்க. சின்ன பெருசாக எடுக்காதீங்க, ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் அது வந்து லெவலாக இருக்கும், பார்க்கவும் நல்லாவும் இருக்கும். வாங்க ஓட்ட போடுறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படி ஓட்ட போடுறது அப்படிங்கிறத. இப்போ ஓட்டை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் கீழே ஒரு துணி வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க, இல்லை சின்ன ஒரு பின் எடுத்துக்கோங்க, இல்லை ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா இடைவெளி, இந்த இடைவெளியில் எந்த இடைவெளி பெருசாக இருக்கோ அந்த இடைவெளிக்குள்ளே இதை அப்படி விட்டுட்டு பாருங்கள், அப்படி விட்டுட்டு நல்லா அழுத்தினா போதும். சத்தம் கடிச்சா உடஞ்சி சத்தம் உடஞ்சிருச்சு பாருங்கள். இந்த இருங்க
சரியா? இப்போ எடுத்துக்கிட்டு இதை வந்து பெருசாகிக்கிங்க. அவ்வளோதான். இந்தா கரெக்டாச்சா? இப்போது இங்கே வாங்க. இதை நம்ம சமநிலை கொண்டு வரணும். இப்போ ஒரு ஃப்ளாட்டு இப்போ வந்து மேலே கீழே இருக்கும். இது வந்து நம்ம கரெக்டாக தேய்ச்சிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக வந்துடும். அது பாருங்கள், இப்படி கரடு முரடாக இருக்குது. இப்போ இதை நான் தேய்க்கிறேன். மெழுகு ஆன நூல் இது, மெழுகில் போட்ட நூல் இது, மெழுகு நூல் இது. இது வந்து எப்படின்னா, நாயோட கழுத்து அளவு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி அதை பண்ணுறதுன்ட்டு. அந்த நூலை வந்து கட் பண்ணிக்கிட்டு அந்த தலைப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த தலைப்பும் அந்த தலைப்பும் வெட்டின தலைப்பும் அந்த தலைப்பும் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும், ஒரே சமமாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரே சமமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த போட்டுருக்கல அந்த வளைச்சி விட்ருக்கோம்ல, அதை கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணாமல் ஒரு முடிச்சை போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே ஈவனாக இருக்கணும், ரெண்டுமே சமமாக இருக்கணும். கரெக்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த முடிச்சு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அது கேப்பு கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் உள்ளே வந்து இடைவெளி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நாய்க்கு வந்து கழுத்தில் கோக்கும் போது கட்டுறதுக்கு அது நீங்கள் வந்து இதில் வந்து சங்கெல்லாம் கொத்து பண்ணலாம், பாசிலாம் போட்டு பண்ணலாம். அது வேண்டியில் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காண்டி அதை வந்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம வந்து நாய்க்கு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு சுருக்கு மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். சுருக்கு இல்லாது, ஆக்சுவலி சுருக்கு மாதிரி ரவுண்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நாய்க்கு வந்து கழுத்தில் கட்டும் போது அது உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காண்டி தான் அந்த வளையம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வளையத்தை வச்சுக்கோங்க. சோபி முத்தை எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. 2 நூல் இருக்குல்ல, அதில் ஒரு நூலில் கீ நூலில் அப்படி வச்சுக்கிட்டு கீ நூல் வச்சுருங்க. ஒரு மேலே ஒரு நூல் வரும். கீழே ஒரு நூல் வச்சுட்டிங்கன்னா மே நூல் எடுத்து மே வாட்டில் விடுங்க நூலை. இங்கே தான் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த மே வாட்டில் நூலை விடணும். 2 நூலில் ஒரு நூலில் வந்து கீ நூல் அப்படியே வச்சுக்கோங்க. மே நூல் எடுத்து மே வாக்கட்டில் விட்டுட்டு கீழே இருக்க நூல் எடுத்துக்கோங்க. அந்த கீழே இருக்க நூலை எடுத்து கீ வாக்கில் விடுங்க. மே வாக்கில் இருக்கிற நூலை எடுத்து மேலே விட்டுருங்க. கீழே இருக்க நூலை எடுத்து கீழ் வாக்கில் விட்டுட்டு அதை நல்லா இறுக்கிக்குங்க. அந்த முடிச்சோட போய் சேரணும். அந்த நல்லா இறுக்கிக்கிட்டு திருப்பி ஒரு முடிச்சு போடுங்க. அந்த இதெல்லாம் நான் கை வச்சுருக்கேன், அந்த இடத்துல நல்லா ஒரு முடிச்சு ரெண்டே சேர்த்துட்டு நல்ல ஒரு ரவுண்டாக ஒரு முடிச்சு நல்லா இறுக்கிங்க. அந்த முடிச்சு வந்து நல்லா கிட்ட கொண்டு போய் நல்லா இறுக்கிடுங்க. எவ்வளோக்கு டைட் பண்ண முடியும் அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணோன்னா ஒரு மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் விடக்கூடாது. அந்த முடிச்சோடு போய் அந்த முத்து வந்து அசையக்கூடாது, அப்படியே இருக்கணும். அந்த சோப்பியானது அசையக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். இப்போ அடுத்தது இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒன்று வந்துருச்சா? கரெக்டாக பார்த்துக்குங்க. திருப்பி இன்னொன்று எடுத்துக்கோங்க. அதான் எல்லாமே சமமாக இருக்கணுங்க. நீங்கள் வந்து வைக்கிறது வந்து அந்த முத்து வந்து சமமாக இருக்கணும், கரெக்டான சைஸில் இருக்கணும். நல்லா தேய்ச்சிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதெல்லாம் தேய்ச்சிக்கோங்க. திருப்பி வந்து அதே மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கீ நூலில் வந்து அதை உட்கார்ற மாதிரியும் மே நூல் எடுத்து மேவாக்கில் விடுங்க. நீங்கள் அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேவாக்கில் விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்க நூல் வந்து கீ வாக்கில் விட்டு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி அது. நாய்க்கு கழுத்தில் போட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பெல்ட்டில் வச்சு கூட தைக்கலாம். அப்படியே இந்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா திருப்பி அதை வந்து நல்லா இறுக்கிக்கிட்டு ரொம்ப ஈஸி. அது கரெக்டாக நீங்கள் அந்த முத்தெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு 2 வகையான இது இருக்குது. அந்த சோவி முத்து கொடுப்பாங்க கடையில், ராமேஸ்வரத்தில் போனீங்கலாம் கிடைக்கும். ஒன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவழுப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க ப்ளீச் பண்ணியிருப்பாங்க, வெள்ளை கலரில் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வெள்ளை கலரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ப்ளீச் பண்ணாத வந்து உங்களுக்கு உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு அந்த ப்ளீச் பண்ணாத வந்து மஞ்சள் கலரில் இருக்கும்.
அதனால் வெள்ளையாக இருக்க உங்களுக்கு நல்ல வெள்ளை கலரில் வேணும்னா கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும்னா ப்ளீச் பண்ணதே வாங்கிக்கோங்க, அந்த இதில் போட்டு பண்ணதே வாங்கிக்கோங்க. இப்படியே நீங்கள் கட்டிகிட்டே போகலாம், உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலுமே நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ 2 ஆயிடுச்சு, நீ வந்து எப்படியோ கட்டிக்கிட்டே எவ்வளோக்கு உங்களுக்கு வேணும்னாலும் கட்டுறத பற்றி கரெக்டாக இருக்கிக்கோங்க. முடிச்சு வந்து கரெக்டாக போட்டுக்கங்க. இப்போ அதெல்லாம் சுற்றி காணொலியில் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ வந்து அடுத்து வரும்போது எப்படி அதை உடைக்கிறோம், அந்த முத்தை எப்படி உடைக்கிறோம், அந்த முத்தானதை எப்படி உடைக்க போகிறோம், என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து காம்பஸ் இருக்குல்ல, நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸில் டிவைடர் இருக்கும் தெரியுமா, 2 பக்கம் ஊசியாக இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் உடைக்கலாம், ஈஸியாக உடைக்கலாம். அது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது பண்ணிங்க. இல்லாட்டி நல்லா ஊசியான பொருட்கள் சின்ன நல்ல ஊசியில் நல்ல தடிமமான ஊசி எடுத்து ஓட்டை போட்டுக்கலாம். அதில் வேணும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஓட்டை போடுறதெல்லாம் ஈஸியாக ஓட்டை போடலாம். கட்டுறது வந்து எப்படின்னா 2 நூலில் வந்து ஒரு கீ பகுதியில் சங்கை வச்சுக்கிட்டிங்கன்னா மே நூல் எடுத்து மே பகுதியில் விட்டுட்டு கீ நூல் எடுத்து கீழ் பகுதியில் விட்டு அதை இருக்கணும். தொடர்ந்து காலவழியை பார்த்துட்டே வாங்க. அதான் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோ அழகாகவும் இருக்கும். நாய் கழுத்தில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எடுத்து கொடுக்கும், நல்லா நாய்க்கு எடுத்து கொடுங்க. நீங்கள் பெல்ட்டில் நம்ம தைக்கிற பெல்ட்லேயே வந்து நீங்கள் வந்து அழகாக தைக்கலாம். அதை இதில் நிறையா விதமான இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் பண்ணலாம். நம்ம வந்து கழுத்துலேயும் போட்டுக்கலாம், பெண்களுக்கு வந்து கால் தோடாகவும் போடலாம், அதை கையில் பிரேஸ்லெட்டாகவும் போட்டுக்கலாம், கால் கொலுசாகவும் போட்டுக்கலாம். மாடுகளுக்கு நான் இன்னொரு காணொலி போடுறேன், நான் நார்த் இந்தியாவிலேருந்து அந்த பெல்ட் வாங்கினேன், அதில் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு அடுத்த காணொலியில் நான் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். அவ்வளோ அம்சமாக இருக்கும். அது நான் பெல்ட் வந்து ஒரு பெல்ட் வந்து 1500 ரூபாய்க்கு வாங்கினது. 1500 1600 ரூபாயான்னு தெரியல, நான் வாங்கினேன் இந்த பெல்ட்டு. ஒரு பெல்ட்டு, பெரிய பெல்ட், அது மாட்டுக்கு போடுறது 1600 1800 தெரியல, கரெக்டாக தெரியல. அதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நாய் கழுத்துக்கு போடுறது, வெயிட்லாம் இருக்காது, பார்க்கவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவும் அழகாகவும் இருக்கும். அது நீங்கள் அது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு. இது நான் ஒரு ஆஃப்ரிக்கன் சேனலில் பார்த்தேன். அது கழுத்து இதில் பார்த்தேன். அப்புறம் எப்படி பின்தொடர்ந்து இது வந்து நூல் வந்து கருப்பு நூல் தான், கருப்பு நூல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நூல் கிடைக்குது அந்த நூல் எடுத்துக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். தொடர்ந்து காலையை பார்த்துட்டு வாங்க. அப்பா வந்து அங்கே போயிடுவேன். எங்கே கடைசி வயலுக்கு ஜூலின்னு சொன்னால் வருதானு பார்ப்போம். அது கழுத்தில் வந்து 3 பெல்ட் இருக்குது. ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷன் பெல்ட்டு,